ஆக நம் வீட்டு பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் செழிப்பையும் நேர்மறையான ஆற்றலையும் எப்போதும் நிறைய செய்யும். இந்த தண்ணீரை பூஜை அறையில் வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் வைத்து வழிபட வேண்டும். நமக்கு பிடித்த தெய்வங்களிடம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று பிரார்த்தனை செய்யலாம். அவ்வாறு செய்யும் போது நேர்மறையான ஆற்றல்களை எப்போதும் தண்ணீரில் இறங்கும் என்பது ஐதீகம். அந்த தண்ணீரில் துளசி, பச்சை கற்பூரம், ஏலக்காய், வெற்றிவேர் போன்றவற்றை போட்டு வழிபட வேண்டும். அது எப்போதும் நேர்மறையான ஆற்றலை உண்டாக்கும். பூஜை அறையில் வெள்ளி, செம்பு, தாமிரம், மண் போன்றலான பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஒருபோதும் இரும்பு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. இது எதிர்மறையான ஆற்றல்களை ஏற்படுத்தும். நம் வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் தண்ணீரை தெளிக்க வேண்டும். வழிபாட்டிற்காக வைத்த தண்ணீரை தினமும் மாற்ற வேண்டும். இவ்வாறு செய்யும் போது வீட்டில் எப்போதும் நேர்மறையான ஆற்றல்கள் நிறைய செய்யும். இந்த தண்ணீரை வைப்பதனால் புனித நதிகளில் நீரைப் போல புனிதமாக கருதப்படுவதால் தான் பூஜை அறையிலும் கோவில்களிலும் தண்ணீர் வைக்கின்றன. குருபியோ நமக.